ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய ரசலிங்கத்தை நல்லா ஒரு சாலிட் ஸ்டேஜ். இப்போ எதுவுமே பண்ண முடியாது, ஷேப்லாம் மாற்ற முடியாது. நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் களிமண் மாதிரி இருக்கும்போதே செஞ்சிட்டா தான் உண்டு. இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் லிங்கம் ஷேப்பு அழகாக இருக்குது, அப்படியே விட்ருவோம். இதெல்லாம் ரசமணி. இந்த ரசமணிலாம் அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு கழுத்தில் இடுப்புலலாம் கட்டுவாங்க. அது ஒரு அபூர்வ சக்தி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி அண்டாது, பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கொடுக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த மணியெல்லாம் அதுக்காக தான் உருவாக்கி வச்சுருக்கிறது. லிங்கம் என்னுடைய பூஜை அறையில் இருக்கும். ஃபைனலாக என்னுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ். இந்த சந்தோஷத்தோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் சித்தர்கள் செஞ்ச வேறு ஏதாச்சும் சித்து விளையாட்டுகளை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.